வடக்கன்மா யாரு? அதாவது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கேரளம், தெலுங்கானா, கர்நாடகா இந்த திராவிட தேசம் சொல்லப்படுற இந்த மாநிலங்கள் அல்லாது மேப்புக்கு மேல அப்படியே வடக்குல போனோம்னா டெல்லி, மகாராஷ்டிரம், பீகார், ஒடிசா, அப்புறமா பியூபி காபின்னு கண்ட கருமதி வாயில போட்டு மென்னுக்கிட்டு போற பக்கமெல்லாம் துப்பிக்கிட்டு இந்த 2025 காலகட்டத்திலயுமே குழந்தை திருமணம், பெண் வன்கொடுமை, ஜாதிய கொடுமைன்னு நிறைய விஷயங்களை ரொம்ப கேஷுவலா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கொஞ்சம் கூட முற்போக்குத்தனம் இல்லாத பிற்போக்கான ஒரு பெரும்பான்மையான கூட்டம் தான் இந்த வடக்கன். சப்சி யாத்திரிகன் கேலியே காடி நம்பர்கே அப்படின்னு அங்க ஆரம்பிச்சு பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் அப்படின்னு இங்க இறங்குற ஒரு பெரும்பான்மையான வந்தேரி கூட்டம் தான் இந்த வந்தேரி வழக்கன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர ட்ரெயின் ஏறி வந்தவர்கள்லாம் வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு யாரும் சொல்லல. 2025 நிலவரப்படி ஏஎஸ்ஐ ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க சொல்றதுபடி பார்த்தா வட மாநிலத்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல 45 லட்சத்துக்கும் மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல எல்லா இண்டஸ்ட்ரியும் அடங்கும். வடக்கைய இங்க வரா வேலை வாய்ப்பு பற்றாக்குறை, குறைந்த சம்பளம், அதிக போட்டி. பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற பெரும்பான்மையான மாநிலங்கள்ல சராசரியா ஒரு நபருக்கு மாதம் 7,000 to 10,000 மட்டும்தான் சம்பளமா கொடுக்கப்படுது. அதே நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தால் 15,000 to 25,000 வரைக்கும் கொடுக்கப்படுது. முக்கியமா தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சின்னு பார்த்தா கட்டுமானம், ஹோட்டல், டெக்ஸ்டைல், பிளாஸ்டிக் மற்றும் கார்ல கப்பல் வரைக்கும் எல்லா வகையான தொழிற்சாலைகளோட அதாவது ஸ்பேர் பார்ட் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நிறையவே இங்க இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாரும் பெரும்பாலும் 1 டிகிரியாவது படிச்சிருக்கோம். அதனாலேயே ஒரு சில துறைகளான கட்டுமானம் கட்டுறது, பிளம்பிங், பெயிண்டிங், ஹோட்டல் சுத்தம் செய்யறது, பேக்கரி ஹெல்பர் இந்த மாதிரியான பல துறைகளை தவிர்க்கிறது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. 1 டிகிரி படிச்சாலே ஒயிட் காலர் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் நம்மளுடைய வேலை வாய்ப்பின்மைக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்ய நிறைய சம்பாதி அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கிற மாதிரி தான் வட மாநிலங்கள்ல பெரும்பாலும் அனைத்து மாநிலங்களையுமே வெளியூருக்கு வேலைக்கு போ, வெளி மாநிலங்களுக்கு போய் சம்பாதி பாதி பணத்தை திருப்பி ஊருக்கு அனுப்பி இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் தான் இங்க பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு வருது. வடக்கம் வர யார் காரணம்? வேற யாரும் இல்ல, முக்கியமான காரணம் நாம தான். அதாவது வேலை தேடும் இளைஞர்களும் அவர்களுக்கு வேலை தர இருக்கும் முதலாளிகளும் தான் காரணம். உதாரணமா சொல்ல போனா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போற கட்டுமான தொழிலுக்கு போனா கை கருப்பாயிடும். ஹோட்டல் மற்றும் பேக்கரி சுத்தம் செய்யற வேலைக்கெல்லாம் போனா என் தகுதி என்ன ஆகுறது, தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போனா இது என் தகுதிக்கான வேலை இல்லை அப்படின்னு பல நொட்ட காரணம் சொல்லி பல வேலைகளை நம்ம தவிர்க்கிறதுனாலதான் இந்த கேப்பை பயன்படுத்தி இந்த வடமாநிலத்தவர்கள் ஈஸியா ஃபீல் ஆகுறாங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்ற நம்ம தான் ஒரு தொழிலை விட இன்னொரு தொழில தரம் தாழ்த்தி பேசுறோம். அதாவது உதாரணமா சொல்ல போனா என் சாமி பெருசு உன் சாமி பெருசுன்னு அடிச்சுக்கிற மாதிரியான விஷயம் இது. அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களோ இல்ல பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களோ அதிக சம்பளம் வாங்குறவங்களோ அது அவங்கவுங்க உழைப்பு அவங்கவுங்க திறமையை தவிர தொழிலை வச்சு ஒருத்தருக்கு உண்டான பாகுபாடை முதல்ல பிரிக்கிறத நம்ம தவிர்க்கணும். அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க முன்னேறாங்க, அவங்கவுங்க சாப்பிடுறாங்க. இங்க அதிக சம்பளம் வாங்குற காரணத்துக்காக எல்லாரும் யாருக்கும் எதையும் சும்மா தூக்கி கொடுக்க போறது இல்லை. நம்மளும் அந்த அளவுக்கு அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வடக்கனை என்ன பண்ணுவாங்க? பிற மாநில இருந்து வரவங்களுக்கு வேலை கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா வேலையோட சேர்த்து வீடு கொடுத்து ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுக்கறது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது இல்லாம நம்மளுடைய உரிமைகளும் பறிக்கப்படுது. இந்த மாதிரி செய்யறதுனால குஜராத்தி, ராஜஸ்தானி, பீகாரி இருக்க எல்லாருமே இப்போ தமிழனா அவங்களோட அங்கீகாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவால நிறைய இடத்துல ஆதிக்க செலுத்தி ஆட்டம் போட்டுதான் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துல சொல்ல போனா திராவிடம்னு சொல்லி இந்து கத்துக்க வேணான்னு பிரிக்கிறதுனால ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஹிந்தி கத்துக்க மாட்டோம், ஹிந்தி வேணான்னு சொல்ற பல பேரு அவங்களோட பிள்ளைகளை
சிபிஎஸ்இ போன்ற தனியார் பள்ளிகள்ல படிக்க வைக்கிறாங்க. அங்க அவங்க ஹிந்தியும் கத்துக்கிறாங்க. வட மாநிலங்களுக்கு போறதும் வருவோம், வட மாநிலத்தவர்களோட ஈஸியா கம்யூனிகேஷன் வச்சுக்கும் போதும் மேற்கொண்டு இந்தியில படம் வரைக்கும் பண்ற வரைக்கும் எல்லாமே இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆரம்பத்திலேயே நம்மளும் இந்திய வெறும் ஒரு மொழியா மட்டும் பார்த்திருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம நிறையவே தவிர்த்திருக்கலாம். அரே யகான் டு கோய் கான் தண்டா நகி கை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இங்க வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவே அனுப்பிடலாம். அந்த மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும். நம்ம ஒன்றும் ஹிந்தி கத்துக்கிட்டு பண்டிட் மாதிரி பாட்டோ இல்ல செய்யலோ இலக்கணமோ எழுத போறது இல்லை. அவன் என்ன சொல்றான்றது புரியாதனாலதான் நம்மளால அவங்கள புறக்கணிக்க முடியல. ஏன் முதலாளிகள் பெரும்பாலும் வட மாநிலத்தவர்களை விரும்புறாங்க? அதாவது சொல்ல போனா வருஷத்துக்கு ஒரு முறை நாள் ஊருக்கு போவான். அப்படியே ஊருக்கு போனாலும் ஆல்டர்னேட்டுக்கு வேற ஒரு இந்திக்காரன ஜாயின் பண்ணிட்டு தான் போவான். 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன் அப்படி இப்படின்னு சட்டம் பேச மாட்டான். 12 மணி நேரம் 16 மணி நேரம்னாலும் வாயில விமன் பார்க்க போட்டு அழுத்து அழுத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்போம். இந்த மாதிரியான காரணங்களாலதான் பெரும்பான்மையான முதலாளிகள் வடமாநில தொழிலாளிகளை விரும்புறாங்க. பல முதலாளிகள் உங்களுடைய வசதிக்காக நீங்க வடமாநில தொழிலாளிகளை வச்சுக்கிறதுனால தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. இந்தியும் தெரியாதனால எங்களாலையும் இந்த ஸ்டேட்டை விட்டு வேற எங்கேயும் போகவும் முடியறது இல்லை. எப்படியும் முதலாளிகள் யாரும் மாற போறது இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பெண் பிள்ளைகளோ ஆண் வாரிசுகளோ அவங்கள பீகாரி, ராஜஸ்தானி, குஜராத்தின்னு ஒரு வடநாட்டுக்காரங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருங்க. ஏன் சொல்றேன்னா வேலையே இல்லாம வீடு வாசல் குடும்பம் குட்டி புள்ளன்னு நாங்க எப்படி வந்து மெயின்டைன் பண்ண முடியும்? நாங்களும் ஏதாச்சும் ஃப்ரீ விசா எடுத்துட்டு வெளிநாட்டுக்காரியா யாரையாவது புடிச்சு பார்த்துட்டு போயிருந்தோம். வணக்கம் எல்லாரும் இதை முக்கியமா கேட்டுக்கங்க. அரே உத்தரி மஸ்தூரே अपने प्रदेश में रोजगार पैदा करो, पागो मत वरना जिंदगी भर मजदूर रहोगे, नेदा कभी नहीं समझलो. இப்போ இது எங்க போய் முடியும்னு பார்த்தா இதே மாதிரிதான் இலங்கையில சிங்களர்கள் ஒரு இனம் வந்துச்சு. இந்த சிங்களர்கள் யாருன்னு பார்த்தா பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். 1948 இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் பெரும்பான்மையான இந்த சிங்களர்கள் இலங்கைக்கு குடிபெயர்றாங்க. அதாவது வெறும் பிறப்புக்காக மட்டுமே. அப்படி போனவங்க 1948 இருந்து 2009 வெறும் 60 வருஷத்துல பெரும்பான்மையான தமிழினங்களையே அழிச்சுறாங்க இந்த சிங்கள நாய்கள். 1983 பிளாக் ஜூலைன்னு சொல்லப்படுற கலவரத்துல 1000 ஆரம்பிச்சு 2009 முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில பல லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்னு போச்சாங்க இந்த சிங்கள நாய்கள். எப்படி 60 வருஷ காலத்துல இலங்கை முழுமையா கைப்பற்றப்பட்டதோ அதே போல நமது தமிழகமும் கைப்பற்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே உள்ளது. ஆல்ரெடி இந்த வழக்கங்கள்லாம் வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பல துறைகள்ல பல விதமா அவங்க ஆதிக்கம் செலுத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணமா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே திருப்பூருங்கிற மாவட்டத்துல வேலை செய்யற பெரும்பான்மையான தொழிலாளிகள் வடமாநில தொழிலாளிகள் தான். ஈரோடு பெருந்துறை பகுதியில் இருக்கிற சிப்காட்டுங்கிற இடத்துக்கு பக்கத்துல பணிக்கம்பாளையங்கிற ஒரு ஊர்ல முக்காவாசி மட்டும் இல்ல முழுமையாவே வட இந்தியர்களோட ஆதிக்கம் முழுமையா வந்துருச்சு. இது மட்டும் இல்லாம ஈரோடு மெயின் சிட்டிக்குள்ள பார்த்தா இந்திரா நகர்னு ஒரு ஏரியால 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்திக்காரங்க குடிபெயர்ந்து இப்போதைய ஜெயின் கோயில் வரைக்கும் கட்டி ஆதிக்கத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இது இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு இல்லாம சென்னை போன்ற முக்கிய மாவட்டங்களே நடக்குது. இப்ப சமீபத்திய காலமா சென்னை வாசிகளை விரட்டி விட்டு காசா கிராண்ட்ஸ் சொல்லப்படுற ஒரு கட்டட அமைப்பு ஜெயின் இனத்துக்காக மட்டுமே ஒரு பெரிய அபார்ட்மெண்டா கட்டிட்டு இருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சா 2050 அதாவது இன்னும் 25 ஆண்டுகளுக்குள்ள இந்த வடமாநிலத்தோட ஆதிக்கம் முழுசா செலுத்துறது இல்லாம நம்ம தமிழர்கள் எல்லாருமே நம்ம என்ன இனங்கிறதையே மறந்து பஞ்சம் குலைக்க வேற ஒரு ஊருக்கோ நாட்டுக்கோ போக வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்படலாம். வியாபாரம் பண்ண வந்தவன் தான் நாட்டையே அடிமையாக்கலாம். இப்ப வேலைக்கு வரவனும் அதே முயற்சியில தான் இறங்கி இருக்கலாம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். வந்தவரையெல்லாம் வாழ வச்சா தமிழன் எப்போது வாழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண வீடியோவை பார்க்கணும்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.